Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran proudly presents Upanyasam series by Sri A.P.N. Swami on Yagams mentioned in Mahabharatam on the occasion of Atirudra Mahayajnam conducted in Madurai. Hiranyakashipu Hiranyaksha அது முதல்ல ஆரிஜினே ஆரம்பமே விபத்து. திதிதேவி கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவி திதிதேவி. அந்த திதிதேவி ஒரு நாள் தன் கணவனிடத்தில் தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். மனைவி நியாயமான தன் விருப்பத்தை கணவனிடத்தில் தெரிவிக்கிறார். அவளுடைய நியாயமான விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது கணவனுடையதான பொறுப்பு, அது கர்த்தவியம், அது நிச்சயம். அதுக்குதான் கிரகஸ்தாசிரமம் மிக உயர்ந்தது. ஒரு நாள் சாயங்காலம் சந்தியா காலம், அந்த சந்தியா காலத்துல திதிதேவி கஷ்யப பிரஜாபதியின் இடத்துல பிரார்த்திக்கிறார், தன் கணவனிடத்துல பிரார்த்திக்கிறார். எனக்கு இப்போ உங்க கூட சங்கமிக்கணும்னு ஆசையா இருக்கு. பதி பத்னி தான், ஆனா அந்த பதி பத்னிக்கு கூட சங்கம சந்தர்ப்பம்ன்றதுல சாஸ்திரம் ஒரு வரையறை வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி பிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த பவுண்டரி நம்முடைய ஹெல்த்துக்கு தான், நம்முடைய வெல்த்துக்கு தான். அப்படி இல்லைன்னா நமக்கு ஆடு மாடுகளுக்கு என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி ஆயிடும். ஒரு பவுண்டரி. ராமன வால்மீகி பிரம்மச்சாரிங்க எப்ப சீதையோட கொட்டாப்படி மாதிரி சித்திரக்கூடத்தில் சுத்திட்டு இருந்துச்சு. என்னையா மனைவி கூட சுத்திட்டு இருக்கான், அவனை போய் பிரம்மச்சாரி இல்லை. மனைவி கூட சுத்துறதுனாலேயே அவன் தப்பானவன் ஆயிட முடியாதுப்பா. தன் மனைவியினுடைய சம்பந்தம் எப்பொழுது சாஸ்திரியமாக ஏற்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடப்பவனுக்கு பிரம்மச்சாரி. தன் மனைவிதானே இதுக்கோசரம் நேர காலம் தவறக்கூடாது. என்னவோ திதிதேவிக்கு அந்த இடத்துல ரொம்ப ஆசை வந்து பிரார்த்திச்சான். கஷ்யபர் சொன்னார், வேண்டுகோள் நியாயமானது, அதை நான் நிறைவேற்றினேன். ஆனா இது சமயம் இல்லை. சந்தியா காலத்துல பரமசிவன் பிரமத கணங்களோடு சஞ்சரிக்கக்கூடிய சமயம். இது ஆசுர வேலைன்னு பேருது. இந்த சமயத்துல கூடாதுன்னு சாஸ்திரம் நிஷேதம் பண்ணிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு, சந்தியா காலம் ஆகட்டும்னா. என்னமோ அந்த அம்மாவுக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் அவளுடையதான எண்ணம், காமப்பிரயுக்தமான அந்த எண்ணம், அது கொஞ்சம் அபிவிருத்தியாச்சு. காமயேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவா கிருஷ்ணன் பகவத்கீதையில். சரி, இதுக்கு மேல நான் அவனை தடுக்கல அப்படின்னு கஷ்யபர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். விருப்பம் நிறைவேறின பின்பு அந்த பெண்மணி நாளை கோணி நிற்கிறார். கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆச்சு, தெளிஞ்சது. என்னமோ தான் ஆத்துக்காரர் சொன்னாரு, அது என்னன்னு கேட்டா, சந்தியா காலத்துல பத்னி சங்கமம் கூடாதுமா, அது அசுர வேலை. அப்படி இருந்தா என்ன ஆகும்? பிறக்கிற குழந்தை அசுர சுவாவத்தோட பிறக்கும். அசுரனா தான் பிறக்குமே தவிர்த்து சாத்விகனா பிறக்க. ஐயோ சுவாமி, நான் என்ன பண்ணட்டும்? தப்பு. நான் முதல்ல சொன்னேன், அதை நீ கேட்கல, ஏத்துக்கல. அதற்கு ஏற்றால் போல உனக்கு அசுரன் தான் பிள்ளையா பிறப்பான். இதுக்கு வேற வழியே இல்லையா? வழி கிடையாது. அந்தந்த காலம், அந்தந்த நேரம், அந்தந்த சமயம்ன்றது எல்லாத்துக்கும் உண்டு. நேரம் காலம் பார்த்துதான் எதையும் செய்யணும்னு நம்முடைய பெரியோர்கள் ஒரு வரமுறையை ஏற்படுத்தி வச்சதற்கு பின்னணியில இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய பார்வையில் அது மறைக்கப்பட்டு விட்டது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு எதிர்மறையான ஒரு கேள்வி கேட்டுட்டா உடனே தாங்க பெரிய மேதாவிகள், தங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கேள்விகளுக்கு பதிலே கிடையாதுன்ற அளவுக்கு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்கிறவருடைய இன்டென்ஷன் தெரியுமோ, அந்த கேள்விக்கு உரிய பதிலை தாங்கள் பெற்று அதன்படி நடக்கணும்ன்றது இன்டென்ஷன் இல்ல. அவளுடைய இன்டலெக்சுவலை காண்பிக்கிறதுக்காக தான் அவள் கேள்வி கேட்பான். அவளுக்கு பதில் அவசியம் இல்லை. நம்ம பதில் சொன்னாலும் அந்த பதிலை உள்வாங்கிக்கிறதுக்கு தயார் கிடையாது. அப்படிதான் இருக்கு நீங்க உலகம். அதை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. இது சாஸ்திரத்தை நம்புறவருக்கு, சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கிறவருக்கு இந்த பதில் தான் பதில். ஏதாவது ஒரு வழி இருக்கா சுவாமி? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? உனக்கு பிறக்கிற பிள்ளை அசுரனா தான் பிறப்பான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவனால லோகம் அவ்வளவு கஷ்டப்படும். உலகத்துல எல்லாருக்கும் ஹிம்சை, அவ்வளவு ஹிம்சை அவனுக்கு ஏற்படும். ஆனால் பேரன் பிறப்பான், பரம பாகவரோத்தமனா பிறப்பான். உபமானமசேஷானாம் சாதூனாம் சதா பவத். பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசம் பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியா. நாரதருடைய சிஷ்யன் பிரகலாதன். அப்படி பார்த்தா முதல்ல நாரதர் ஆச்சாரியன் பேரை சொல்லிட்டு சிஷ்யனுடைய பேரை சொல்லணும். நாரத பிரகலாதன் சொல்லணும். ஆனா இங்க பிரகலாத நாரத அப்படின்னாரு. பக்தியில முதல் தீர்த்தம் பிரகலாதனுக்கு தான், அப்புறம் தான் நாரதருக்கு கூட. குருவை மிஞ்சின சிஷ்யன் இதுல சொன்னா தான் பெருமை, இப்படி சொன்னா தான் பெருமை. இப்படி இருந்தா தான் அந்த சிஷ்யனுக்கும் பெருமை, குருவுக்கும் பெருமை. இரண்யகசிபு இரண்யாக்ஷன் பெருமாள் நிருசிம்மாவதாரம் பண்ணி இரண்யகசிபு சம்ஹரித்தார். ஹிரண்யாக்ஷன் அதுக்கு முன்னாடியே வராகாவதாரத்துல சம்ஹரித்தார். இரண்யாக்ஷன் வராக பெருமாளால் அழிக்கப்பட்டான். இரண்யகசிபு
நிருசிம்மனால் அழிக்கப்பட்டான். அடுத்த பிறவி அவளுக்கு ஏற்பட்டது கைகசி. கைகசின்னு பேர் அவளுக்கு, ராவணனுடைய தாயார். கைகசிக்கு ராவணன் கும்பகர்ணன் 2 பேரும் பிறந்தார். விபீஷணனும் பிறந்தார். விபீஷணோஜி தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. சொல்றவள் சூழ்பனகா, ஐயோ எங்க குலத்தை கெடுக்க வந்த ஒரு கோடரி காம்பு இருக்கு. மார்கழி மாசம் காலத்துல 5 மணிக்கு எழுந்துக்கிறது, குளிக்கிறது, பஜனை பண்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, யாராவது பண்ணிப்போம். எழுந்த உடனே வாட்ஸ்அப் பார்க்க வேண்டாமா, இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டாமா? அந்த குழந்தை எழுந்த உடனே போய் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றது, வாசல பஜனை வந்தா போய் சேவிக்கிறது, கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது. நங்கனீர் நானும் நீரும் ஒரு பெண் பெற்ற நல்கினீர், எங்கனே சொல்லுகிறேன் நான் பெற்ற ஏழையே நினைவு. உங்களுக்கு தான் பெற்று போறது இருக்கா, அது அழகா அப்படி சாட்டிங் டேட்டிங்லாம் பண்றது. எங்காத்து குழந்தைங்க தான் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் கூட வைக்க மாட்டேன். விபீஷணோ ஹி தர்மாத்மா நதுராட்சச சேஷ்டிதா. விபீஷணன் தர்மாத்மா, அவனிடத்துல ராட்சச புத்தி கிடையவே கிடையாது. அவன் ராட்சச புத்தி கிடையாது இல்லையா? ராவணன் மட்டும், ராவணன் இல்லையா? ராவணன் இருந்தா, கும்பகர்ணன் இருந்தா, இவன் 2 பேருக்கும் ராட்சச புத்தி உண்டு. ஏன்னா இரண்யகசிபு இரண்யாட்ச ஜெய விஜயாளுடைய பிறப்பு. ஜெய விஜயா சாபத்தினால இரண்யகசிபு இரண்யாட்சனா பிறந்தா, அடுத்தது ராவணன் கும்பகர்ணனா பிறந்திருக்காவா. ஒரு கவி பாவம் ரெடிக்கையா சொல்றாரு, ரொம்ப நேரமா சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது ஒரு கவி என்ன பண்ணா, ஏதோ சொல்லச்சு அட ராபணான்ட்டான். அட ராபணான்ட்டான். அட ராவணான்னு சொன்ன முடியும். அட ராவணானா ராவணா எப்படின்னு ராஜா கேட்டான். கவி பாவம் நல்ல புத்திசாலி, டக்குன்னு சொல்லிட்டான், சுவாமி யாரு சொன்னா? ராவணன் யாரு சொன்னா சுவாமி? பேரு ராவணன் தான் பேரு இருக்கு. ஏன் பர்வ கும்பகர்ணே பகாரோஸ்தி பகாரோஸ்தி விபீஷணே ராட்சசானாம் குலஸ்ரேஷ்டா ராவணோ நது ராவணா. யுவராஜிகளா பரவோ அவ ஃபேமிலியில விபீஷணன் பாருக்கா, கும்பகர்ணன் பாருக்கா. அப்ப ராவணனுக்கு எப்படி வா வரும்? ராவணான்னு சொன்னா தான் ரைட். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் சுவாமி. தப்பு பண்ணது பெரிய விஷயம் இல்ல, தப்பக்கெல்லாம் அடிக்கணும். மகாபாரத உபன்யாசம் பண்ணிட்டே இருந்த டக்குனு ஒரு கேள்வி பதில் செஷன் வச்சுட்டா. வச்ச உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி புத்தி புத்திரஹா கஹான்னார். இவர் என்ன ஞாபகம்? விநாயகஹான்ட்டார். டொப்பல் ஆன்சர் பண்ண ராபிட் ரவுண்ட் கொஸ்டின் இது. அவர் என்ன பண்ணுவார்? புத்தி புத்திரஹான்னார், விநாயகஹான்ட்டார். இவருக்கு ஐயோ நாம உடனிட்டோமே. அதை கெத்தான மெயின்டைன் பண்ணணும். தப்பா சொன்னாலும் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். கேள்வி கேட்டவர் இது புத்தி புத்திரன். ஆமையா மகாபாரதத்துல 22வது பருவத்துல 346வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு என்ன உட்காந்துட்டாங்க. அதுக்குள்ள உபன்யாசம் முடிச்சு சமாளம் வாங்கி ஆண்டு போயிட்டார். இவன் கொஞ்ச நேரம் நினைச்சு மகாபாரதத்துல 18 பருவாதால இவன் 22வது பருவாத. ஆனா தப்பு பண்றது பெரிய விஷயம் இல்லை சுவாமி. அதை கரெக்டா பண்ணணும், கான்பிடண்டா பண்ணணும். அதான் கும்பகர்ணே பகாரோஸ்தி பகாரோஸ்தி விபீஷணே ராட்சசானாம் குலஸ்ரேஷா ராவணோ நது ராவணா. நாங்களாம் சம்ஸ்கிருத காலேஜில் வாசிக்கச்சு வாத்தியார்கள் சின்ன சின்னதா இந்த ஸ்லோகங்கள் சொல்லுவா. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு உபன்யாசத்துக்கு சார் இதை நொட்டு பண்ணி நான் வந்து நான் கேட்கலாம். ராவணன் கும்பகர்ணன் ஆச்சு. அது ஆச்சுன்னு அடுத்த அந்த அவதாரம், அந்த பிறப்பு என்பது ஜெய விஜயருக்கு 3வது பிறப்பு. இதுதான் ஃபைனல். அவனுக்கு நன்னா பாவத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கான். இரண்யகசிபா இருக்கச்சேவும் பகவத் தேசம் தான். ராவணனா இருக்கச்சேவும் கேட்கவே வேண்டாம். தூஷயன் வைதிகம் தர்மன், எல்லா வைதிக தர்மங்களையும் குறைத்துக் கொண்டு தேவேந்திரன் முதலானவர்களை ஹிம்சித்தவன் ராவணன். அதுவும் ஆச்சு. சினத்தினால் தென்னிலங்கை கோமாரி செற்ற மனத்தை கிளியானா பெருமாள் அத்திர வழக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்ததினரோன்னு அடிச்சு தந்தது. இப்ப அடுத்தது சிசுபாலனா பிறந்திருக்கான். சேதி தேசத்து ராஜா. சேதி தேசத்து ராஜா சிசுபாலவதம் மாகன் ஒரு மகாகவி, ஒரு காவியமே இருக்கு. சம்ஸ்கிருத இலக்கியத்துல 50 காப்பியங்கள்ல சிசுபாலவதம் ஒரு காவியம். மல்லிநாதன் ஒரு வியாக்கியானம், ஒரு 50 காப்பியத்திற்கு வியாக்கியானம் இருக்காரு. அவர் எழுதுறாரு மாகே மேகே கதம் மயா அப்படின்னு. மாகே மேகே மாகன், மாகன் கவி எழுதின அந்த நூல் சிசுபாலவதம். மாகனுடைய சிசுபால வதத்தையும் காளிதாசனுடைய மேக சந்தேஷத்தையும் வாசித்தே என்னுடைய ஆயுளை கழித்தேன்னு சொன்னார். நவசர்கதே மாகே நவசப்தோ ந வித்யதே. மாகத்தை சிசுபாலவரத்தை 9 சர்க்கம் நன்னா அந்த விஷயங்களை ஒருத்தன் படிச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு சம்ஸ்கிருத ஒகாபுலரியில புதுசே கிடையாது. அப்படி ஒரு ஞானம் வருமாம். சிசுபாலவதம்னே ஒரு காவியம். சுவாமி தேசிகன் யாதவாப்துரிய மகாகாவியத்துல சிசுபாலவதத்தை எழுது.
மத்வர் ருக்மணீஸ்வர ஜெயத்துல சிசுபார வரத்தை காண்பிக்கிறது. எல்லாரும் அந்த சிசுபார வரத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. ஆழ்வார்கள் தங்கள் பாசுரத்துல சிசுபார வரத்தை எடுத்து காண்பிக்கிறது. சேதி தேசத்து ராஜா அந்த சிசுபாலன், அவனுக்கு பெருமாள் இப்ப மோட்சம் கொடுத்த இந்த 3வது பிறவி அவனுக்கு. அந்த 3வது பிறவியில் அவனுக்கு விஷ்ணுவினுடைய கையிலான மோட்சம். சயேவ பிருத்திதீர்காட்சா சம்பந்தீதே ஜனார்தனஹான இங்க இருக்கானே கிருஷ்ணன், வாசுதேவன், சர்வேஸ்வரன், அவன்தான் முக்தி மழை பொழியும் முகில்வண்ணர், அவன் தான் சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தான். நாரதர் யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படி சிசுபாலனுக்கு மோட்சம் வந்து நடக்கிற மாதிரி இல்லையே, ஒத்துக்கிற மாதிரி இல்லையே, பகவத் துவேஷம் பண்ணி பகவானை தூஷித்தவனுக்கெல்லாம் எப்படி சுவாமி மோட்சம் கிடைச்சதுன்னு தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு இந்த கதையை சொல்ற. ராஜசூய யாக பிரகரணத்துல சிசுபாலனுக்கு பகவான் முக்தி கொடுத்தார் சொல்ற. அந்த ராஜசூயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கிருஷ்ணன் துவாரகாதீசனா எழுந்தல் இருக்கக்கூடிய சமயம். கிருஷ்ணன் துவாரகாதீசனா இருக்க, அதுக்கு முன்னாடிதான் நரகாசுர சம்ஹாரம் பண்ணிட்டு வந்திருக்கான் கிருஷ்ணன். நரகாசுர சம்ஹாரம் ஆயிடுத்து. நரகாசுரன் பல பெண்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். 16,000 பெண்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தான் நரகாசுரன். கிருஷ்ணன் அத்தனை பேரை விடுவித்தான். அவன் எல்லாரும் வந்தான். எல்லாரும் அவ ஊருக்கு போங்கோ, உங்க ராஜாக்கள் கிட்ட போய் சேர்க்கக்கூடாது. எல்லாரும் கை கூப்பினான். எல்லாரும் கன்னிகைகள், அத்தனை பெண்களும் கிருஷ்ணா எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற யாரும் கிடையாது, நீதான் எங்களுக்கு சர்வரட்சகன், அதனால நீதான் எங்களை எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும். 16,000 பேர் கிருஷ்ணனை பிரார்த்திச்சா. அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணிட்டான். அத்தனை பேருக்கும் அற்புதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 BHK கொடுத்துட்டோம். துவாரகையில பெருசா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினான். ஒரு இன்னோஜியோ சிட்டி. அது என்ன பேரு? கேட்டட் கம்யூனிட்டி இல்லையா? அதுக்குள்ளேயே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதுக்கு 16,000 தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராய் வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் பெரியாழ்வார். 16,000 தேவிமார் பணி செய்ய 16,000 ஸ்திரீகள் மனைவிகள் கிருஷ்ணனுக்கு அவ கைங்கரியம் பண்றான். அவளோட கிருஷ்ணன் சௌக்கியமா இருந்திருக்கான். இப்படி என்னதான் எப்படிதான் இந்த கிருஷ்ணன் 16,000 பேரை சமாளிக்கிறான், அதுதான் பார்க்கணுமேனு நாரதர் ஆசைப்பட்டார். யாரு? சன்னியாசி. இவருக்கு என்ன வேலை? அவன் 16,000 பேரை சமாளிக்கிறான், இல்ல சமாளிக்காம போறான். இவருக்கு ஏன் சுவாமி கிடையாது? சில பேருக்கு அது இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு பார்த்தாலே ஒரு திருப்தி. அது ஒரு இந்தியன் லாஜிக். இது என்ன தெரியுமா இல்லையோ, நம்ம பாத்திர கரண்ட் போனோடனே இது முதல்ல பக்கத்தாத்துல பார்த்து இல்லையா, அவாத கரண்ட் போச்சுனா அப்ப நாம ஈபிக்கு போன் பண்ண மாட்டான், வெயிட் பண்ணுவோம். என்ன ஒரு தெளிவான டிசிஷன் பாருங்க நீங்க. அதாவது இன்னொருத்தருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு விசேஷம், அவ்வளவு ருச்சி. நாரதர் 16,000 பேரை பெருமாள் கல்யாணம் பண்ணாரு. அந்த 16,000 பேரோட பெருமாள் எப்படி கொடுத்து நடத்தான் அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை நாரதருக்கு. அவர் கொடுத்து நடத்துறா நடத்தாம போறாரு. உனக்கே வந்தது, நீ என்னமோ உனக்கு வந்ததை பார்த்துட்டு போயேன்னா இல்ல சுவாமி போய் அது என்னதான் போய் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு அங்க இருந்து இறங்கி வர, ஆகாசத்துல இறங்கி வர, தூரத்துல அந்த சமுத்திரத்துக்கு நடுவில் துவாரகா பட்டணம், பிரம்மாண்டமான பட்டணம், அதிசயிதமான பட்டணம், மயனால நிர்மிக்கப்பட்டது. தேவலோக சுதர்மான தேவசபை இருக்கே, அந்த சுதர்மான தேவசபையை போல விளங்கக்கூடியது துவாரகா பட்டணம். ரத்தன கச்சிதமான ஒரு பெரிய சிம்ஹாசனத்துல பெருமாள் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல்னு அப்படி ஜம்ம நடுநாயகமா பெருமாள் உட்கார்ந்து இருக்கான். நாரதர் ஆச்சரியமா வீணாகானம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய பெருமைகளை எல்லாம் கானம் பண்ணிட்டே வர. எப்பொழுதும் பகவத் தியான பராயணனா இருக்கக்கூடிய ஒரு மகதீன்னு பேர் அந்த வீணைக்கு. அந்த மகதீன வீணையில வீணாகானம் பண்ணிட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவர் நாரதர். அந்த துவாரகைக்குள்ள வரச்சே உள்ள வரச்சா அவருக்கு ஒரு ஆவல், ஒரு சந்தோஷம். பெருமாள் எப்படி இருப்பாரோ என்ன மாதிரி சேவிக்க போறோமோ, அது சரி நான் கேட்கிற கேள்விக்கு அவர் எப்படி ஆன்சர் பண்றேன், எப்படினாலும் சமாளிக்கிறேன், அதுலயே இருக்காரு அவருக்கு. அதுதான் ருச்சி, அதனாலதான் புத்தி போயிட்டு இருக்கு. அதனால அதையே கேள்வியை திருப்பி 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 கேட்கிற. ஆகாசத்திலிருந்து நாரதர் இறங்கி பெரிய அரண்மனை, பெரிய மாளிகை, கிருஷ்ணனுடைய மாளிகை, 7 கட்டு மாளிகை இருக்கு. அதுக்குள்ள வரச்சே நடுநாயகமா சிம்ஹாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடியதான பெருமாள் நாரதரை பார்த்தா இறங்கி ஓடி வர. ஞானீதோ ஆத்மீகமே மதம்னு சொல்லக்கூடியது இல்லையா? அர்ஜுனா, உலகமெல்லாம் எல்லாருக்கும் என்னை ஆத்மாவா சொல்றது, ஆனால் ஞானிகள் எனக்கு ஆத்மா நான் பெருமாள்.
பெரியோர்கள் வந்துட்டானா ஓடி போய் எப்படி உபச்சாரம் பண்ணணும். நேற்று தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணினா, இன்னைக்கு கிருஷ்ணன் என்ன பண்றான் பாருங்க. தமர்க்யமர்த்யாதிகயாதி பூருஷா சபர்யயா சாது சபரிய பூஜித பரியபூபுஜத் கிருஹானுபைதம் பிரணயாதபிப்சவஹ பவந்தி ந புண்ணியகிருதாம் மனீஷினஹ. மாக நைஷதத் கிருஷ்ணன் உபச்சாரத்தை வர்ணிக்கிறான். தமர்க்யமர்க்யாதிகயாதி பூருஷா, இவன் சர்வேஸ்வரன், ஆதி புருஷன், புராண புருஷா, யஜ்ஞ புருஷா. இவன் தான் யாரு? யஜ்ஞா, யஜ்ஞேஸ்வரா, யஜ்ஞஹவிஹி, க்ரதுஹு, சத்ரம், சதாம் கதிஹி. யஜ்ஞேஸ்வரன் இவன் தான், யஜ்ஞபதி இவன் தான், சதாம் கதி. சாதுக்கள் எங்க வருவா? இவனுக்கு தான் வருவா. எல்லா சாதுக்கள் மகான்கள் யாருக்கு வந்து சரணாகதி பண்ணுவா? இவன் திருவடியில் தான் சரணாகதி பண்ணுவா. அந்த கிருஷ்ணன் நாரதர் வந்த உடனே தமர்க்யமர்க்யாதிகயாதி பூருஷா சபரியா சாது சபரிய பூபுஜத் ஓடி வந்தான். அர்க்யபாத்தியாதிகள் சமர்ப்பித்தான், மது வர்க்கத்தை சமர்ப்பித்தான். யாருடைய வீட்டுக்கு பெரியோர்கள் வருவார்? ஒரு வீடு இருக்கு, நல்லா பிரஸ்ஸா இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கான், வெளியிலாம் பெயிண்ட் அடிச்சிருக்கான், ஷீன் பேக் பெயிண்ட் அடிச்சு அதுக்கெல்லாம் உட்காந்து பெருசா அதை கவர் பண்ணி வச்சிருக்கான், இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். ஆனா அந்த வீட்டுல பாகவதோத்தமர்கள் மகான்கள் அவர்களுடைய திருவடி சம்பந்தம் இல்லை என்றால் அந்த வீடு வனம். பாகவதோத்தமர்களுடைய திருவடி சம்பந்தம் பட்டால் தான் அந்த வீட்டுக்கு பவனம்னு பேரு. இல்லைன்னா பா போச்சு, அது அந்நிய கேவலம் மனம். கிருஷ்ணன் நாரதர் வந்த உழுந்து வணங்குறார். கிரகானுபைதம் பிரணயாதபிப்சவஹ பவந்தினா புண்ணியகிருதாம் மனீஷா. இப்பேற்பட்ட சாதுக்கள் யார் வீட்டுக்கு வருவா? அபுண்ணியகிருதாம். ஹிருதயம் நல்லா இருக்காத, ஹிருதயம் இல்லாதவர்களுக்கு, நல்ல விஷய ஞானம் இல்லாதவர்களுக்கு, பெரியோர்களுக்கு பண்பு இல்லாதவர்களுக்கு, பக்தி இல்லாதவர்களுக்கு, பரிவு இல்லாதவர்கள் அவர்கள் வீட்டுக்கு வருவானா? கூப்பிட்டா கூட வர மாட்டான். இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணா, அப்புறம் பாண்டவ தூதனா போகிறான். அது பின்னாடி வரக்கூடியதான ஒரு கதை. அது பாண்டவ தூதனா போவச்சே பீஷ்மர், துரோணர், கிருபர், துரியோதனர் இவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக? கிருஷ்ணனை ரிசீவ் பண்றதுக்காக. அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாது அந்யத் குஷல சம்பிரஷ்டாத் நச்சேச்சதி ஜனார்தனா அந்யத் பாதாவனே ஜனாத். என்ன ஒண்ணு பெருமாளுக்கு கையில ஒரு பூர்ண கும்பம், அது ஒரு சொம்பு ஜலம், அவன் திருவடியில் தீர்த்தவனி. கிருஷ்ணா சௌக்கியமா இருக்கியா? கிருஷ்ணா ருக்மிணி சத்யபாமாரா சௌக்கியமா இருக்காளா? எப்படி ரொம்ப எதிர்ச்சி போயிட்டு போல இருக்கே, நிறைய வெண்ணா பாலா இங்க கிடைக்கிறது இல்லையா? எல்லாம் இந்த திருவாய்ப்பாடியில் தான் கிடைச்சது. அங்க இல்ல. அவன் கிருஷ்ணன் சொன்னா ஆர்கானிக் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்பெல்லாம், எல்லாத்தையும் கலப்படம். இப்போ ஆர்கானிக்ன்ற பேர்ல கலப்படம். இது பெரிய பிசினஸ் ஆகும். ஆர்கானிக்ன்ற பேர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்யத் பூர்ணா தபாம் கும்பாத்து அந்யத் பாதாவதை ஜனாது அந்யத் குஷல சம்பிரஷ்டாது நச்சேச்சதி ஜனார்தனா. அது போல பெருமாளுக்கு வேற என்ன வேணும்? பெருமாள் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சு. பத்திரம்னா அர்த்தம் ஒரு துளசி தனம். சாமி ஒண்ணுமே இல்லை. ஒரு துளசி தனம் பெருமாள். ஒரு வெத்தலை கிடைக்காதா? ஒரு புஷ்பம் கிடைக்காதா? பலம் கிடைக்காதா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. தீர்த்தம் கிடைக்காது, கிடைக்கல சுவாமி. எங்கேயோ சகாரா பாலைவனத்தை உட்காந்துருக்கேன், தீர்த்தமே இல்லை. தீர்த்தம் இல்ல இல்ல. ஐயோ, இந்த தீர்த்தம் கூட பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியலையே. 2 ரப்பைய மூடினா அதுல இருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை சமர்ப்பிக்க கூடாதா? ஐயோ, எம்பெருமானுக்கு இன்னைக்கு ஒரு சொட்டு தீர்த்தம் சமர்ப்பிக்க முடியலையே கண்ணே வரக்கூடாதா? வரலாமே. யோமே பக்தியா பிரயச்சதி. பீஷ்மர் நிற்கிறார். வந்த உடனே கிருஷ்ணன் வந்த உடனே, கிருஷ்ணா என்ன சுவாமி நீங்க நான் பார்த்துருவாங்க, இருக்கட்டும் வர. பீஷ்மரை கூப்பிடுவார். பெரிய பேலஸ், அண்ணா உனக்கு அண்ணா 3 டன் ஏசி போட்டு வச்சிருக்கேன். ஜம்முன்னு மார்கழி மாசம் மாதிரியே தெரியல, மதுரை சித்திர வைகாசி மாதிரி இருக்கு. அதனால நல்லா ஏசி போட்டு ஜம்முன்னு சௌக்கியமா இருக்கலாம் வாய அப்படின்னு. இருக்கட்டும். அடுத்தது துரோணர். ஆனா இவர் பீஷ்மர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. துரோணர் கொஞ்சம் அப்படி யோசிச்சார். கிருஷ்ணா உள்ள வரியா? இது யாரு வீடு? துரியோதனன் தான். தனியா அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லா சௌரியம் இருக்கு வரியா? நெக்ஸ்ட் கிருப்பர் பார்த்தார். இவர் 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு கிருஷ்ணன். நாம உஷாரா இருக்கலாம். கிருப்பரை பார்த்த இது யாருதுன்னா, நீ என்ன நினைக்கிறியோ அது கிருப்பர். உஷாரா பதில் சொல்லிட்டார். நெக்ஸ்ட் துரியோதனன். என்ன கேள்வி? எல்லாம் நாம கொடுத்ததான் தெரியும் இல்லையோ? அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் ராஜா, எந்த பெரிய வசதி இருக்கு, எங்காவது வா அப்படின்னு நான் கிருஷ்ணனை பார்த்தேன். நெக்ஸ்ட் அந்த ஒதுங்கி நிக்கிற விதுரர் அங்க இருக்க. போனா கிருஷ்ணன். என்ன விதுரா? கிருஷ்ணா, நீ பல ஊர்களுக்கு போற, உனக்கு அடிக்கடி மறந்து போயிடுது. இந்த இடத்துல நீயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போட்டு போனியே, ஒன்னா தான் இது.
இது உண்டான் தானே, வாயம் போறான, வா உள்ள போறான. உன்னமே துயின்பருளிய பயோததியோ பன்னகாதி பப்பாயலோ பச்சை ஆலிலையோ சொன்ன ஒன்னால் வகை சுருதியின் பொருளோ என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில், என்ன மாதவம் செய்தது, என்னமா தவம் செய்தது இச்சிறுகுடில். இதுனா வேதமா அல்லது திருப்பார்கடலா அல்லது அழகியதான பாம்பனையா அல்லது தேவகையின் வயிறா தெரியலையேப்பா கிருஷ்ணா. என்னுடையதான இந்த குடிலாம் பெரிய பவனம் தான் வருதோ. ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன, இது கண்ணன் திருவாரூரே அவருக்கு உள்ள வந்து வருவான். இது பேரெல்லாம் கெத்து காமிச்சா. அதுதான் கிருஷ்ணனுக்கு பிரீத்தி. அவன் வேற என்ன கேட்கிறான் பாகவதத்துல, வேற என்ன பத்திரம் புஷ்பம் யோனே பக்தியா பயிற்சது, அவ்வளவுதான். அதே மாதிரி பாகவதத்தவாள் வந்துட்டான்னா இவன் ஓடி வருவான், அவளை ரிசீவ் பண்ணுவான், அவளை சேவிப்பான், பிரணாம நமஸ்காராதிகள் பண்ணுவான். நான் இருக்கிற இடத்துல நீங்க ஏன் சுவாமி சென்று நாம் சேவித்தால் வந்து ஆவார் ஆராய்ந்து அருள். நாம போனோம்னா அவன் பத்து முன்னாடி ஓடி வந்துருவான். சுவாமி நீங்க போக கூட வேண்டாம், அவனே ஓடி வந்து நமக்கு அனுகிரகத்தை பண்ணுவான். நாரதர் திருவடியில் யுகாந்த கால பிரதிசம்ஹிதாத்மனா ஜகந்தி யஸ்யாம் சவிகாசமாசத தனோமமுஸ்தத்ர நகைடபத்விஷா திபா தபோதனாபியாகம சம்பவாமுதா. ஒரு கால விசேஷத்துல சின்ன குழந்தை ஆலமா மரத்தின் நிலமே ஒரு பாலகனாய் ஞானம் 7 உண்டான் அரங்கத்து அரங்கனை. ஆண்டாள் பாடினார் திருப்பாவில ஆலிநிலையாய் அப்படின்னா அர்த்தம் புரியலையே சுவாமினா. ஆலிநிலையாய்னா இத்தோடு ஆலிலம் தளிரில் கண் வளர்ந்த என் ஈசன் அர்த்தம். ஆனால் நமக்கு புரியும் புரியோ, ஆண்டாள் பேசினாள் ஆல் இன் அப்படின்னா ALLIN. எல்லாம் எங்க இருக்கு, மஞ்சாரம் கரையேழும் எழுமா வரையழும் விசும்பும் எஞ்சாமல் வயிற்றடைக்கு. இப்ப எங்க இருக்கு, ஆல் இன் எல்லாமே அவன் வைத்துக் கொண்டிருக்கு. அவன் எதிரில் இருக்கான் இலையாய், தக்கு தூண்டு ஒரு இலையில உட்கார்ந்து இருக்கான். அப்ப அவனுக்குள்ள எல்லாம் அவன் அந்த இலைக்குள்ள இருக்கான். அது ஆச்சரியமா இல்ல, அதை விட குட்டியா கோகுல் சாண்டல் அட்வர்டைஸ்மெண்ட் ஐட்டம் வருவோம், அதுதான் ஆச்சரியம். கோகுல் சாண்டல் லோகோ ஐட்டம் வருவான். இப்படி யுகாந்தம் ஒரு பிரளய காலத்துல எல்லாவற்றையும் வயிற்றடக்கி அதற்கு இடம் கொடுத்த பெருமாள். அப்ப அவனுடைய விஸ்தாரம் எப்படி இருக்கும், இந்த பாகவதத்தவரை சேவிச்ச மாத்திரத்துல அவன் உடம்பு இன்னும் பூரிச்சது, அவன் உடம்பு இன்னும் பூரிச்சதான். சந்தோஷத்தினால சந்தோஷாதிசயத்தை அது காண்பிச்சான். நாரதர் அமர்த்தினான் ஆசனத்துல, அவர் திருவடியில தீர்த்தம் சேர்த்தான், பாத்தியம் சேர்த்தான். லோகநாதன் தீர்த்தன் உலகடந்த சேவடி மேல் எவனுடைய திருவடி தீர்த்தத்தை பரமசிவன் முதலான மகாபாக்கியசாலிகள் தங்கள் சிரசில் தரித்து அதன் மூலமாக லோகோபகாரமான பரம பாவனமான கங்கை நதியானது பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அப்படிப்பட்ட பிரபு நாரதர் திருவடியில தீர்த்தம் சேர்த்து ஸ்ரீபார தீர்த்தத்தை தன் சிரசில புரோக்ஷிச்சிருந்தான். தன் சிரசில புரோக்ஷிச்சிருந்தான். ருக்மிணி எல்லாம் கூட்டாங்க, வாங்கும் எல்லாரும் வந்து அப்படின்னா ஒருத்தர் நீ விசிறு, நீ அவருக்கு சுவாமிக்கு ஏதாவது பழ ஜூஸ் கொண்டு கொடு, நீ அவருக்கு சாமரம் போடு, அவர் திருவடியில ஈரம் ஒட்டிட்டு இருப்பார், ஒரு பட்டு வஸ்திரத்தை கொண்டு அந்த திருவடியை தொடச்சு விடு அப்படின்னு. ஆனா திருமகள் மண்மகள் நீலமுதலா எல்லா தேவரும் ஒரு பக்கம் ருக்மிணி, ஒரு பக்கம் சத்யபாமா, ஒரு பக்கம் மித்ராவிந்தா, அஷ்டமகிஷிகள் பிரதான இருக்காளோ எல்லாரும் போட்டு கைங்கரியம் பண்ணுவோம் வருவார். அது வேற ஒண்ணு, அடி இங்க வாடி, ஏண்டி இங்க பண்றீ, இதான் சமயம் அவருக்கு. நாரதர் கொஞ்சம் கெத்து காமிக்கலாம் இல்லையா, அதான் வா ஓ அப்படின்ட்டான் கிருஷ்ணன். நாரதர் ஆச்சரியம்,